திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணைபாலவராஜன் ஐயாண்ட சித்தாந்த வினாவிட படிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆள் இது படியுங்கோ. ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நாள்வாயன் அங்கனத்து ஆறு தருகோட்டம் பிற இதழித்தாள் சடியான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டு அயன் திருமால் செல்வமும் ஒன்றோவென்ன செய்யும் தேவே. திருச்சிட்டம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்ப நாங்கள் நேற்று இந்த சுத்த தத்துவத்தில் உள்ள சீகண்ட பரமேஸ்வரன் அவரை சிவபெருமானை சீகண்ட பரமசிவன் என்றும் யோக நிலையில் வழிபட்டோரும் அவனது உருவத்தையும் பெயரையும் பெற்று இந்த சீகண்ட பரமசிவனாய சிவபெருமானை யோக நிலையில் நின்று வழிபட்டவர்கள் அவைகள் தவத்தால அவற்ற உருவத்தையும் பெயரையும் பெற்று சீகண்டர் உருத்திரர் எனப்படுவர். அவைகளுக்கு சீகண்ட உருத்திரர் என்று தான். ஆனால் சிவபெருமானுக்கு சீகண்ட பரமசிவன் என்று தான் சொல்லுவேன். அப்ப ஆயினும் அவருக்கு பரமசிவன் என்னும் பெயர் எய்துதல் இல்லை. யாருக்கு? இந்த சிவபெருமானை தவிர மற்றவையில சீகண்ட உருத்திரன் என்று தான் சொல்லுவேன் ஒழிய பரமசிவன் என்று சொல்லாயினும். ஆகவே பரமசிவனாய சீகண்ட உருத்திரன் இறைவனும் சார்வ நிலையினால் அவனது உருவும் பெயரும் பெற்ற சீகண்ட உருத்திரர்கள் உயிரினத்தவரும் ஆவர். இப்ப சிவபெருமான் ஒரு ஆள் தான் பரமசிவன், மற்றவையெல்லாம் உயிரினங்கள் தான் சீகண்ட உருத்திரர் என்று இருக்கணும். அப்ப ஆதலின் மாசுட உலகத்தில் முத்தி அடையற்பாளோருக்கு யாண்டும் சீகண்ட பரமசிவனே முன்னின்று முத்தி அருள்வான். அப்ப எங்களுக்கெல்லாம் யார் முத்தியை தருவதென்றா சீகண்ட பரமசிவன் தான் முத்தியை தருவார். அப்ப ஏனைய பயன்களை அடைய விரும்புவோருக்கு சீகண்ட பரமசிவனே ஆதலால் சீகண்ட உருத்திரர்களே ஆதலேற்ற வெற்றியான் முன்னின்று அருளன். சீகண்ட உருத்திரர் அந்நிலையின் நீங்கி மேல்நிலை அடைதலும் உண்டாதலின் இப்ப பெரிதா எல்லையின்றி நிற்கும் தூய உலகத்தின், இது தூய உலகம் என்றா தேவர் உலகத்துல ஒரு பகுதி மாசுடை உலகமாதலின் மாசுடை உலகத்திலும் தூய உலக உண்மையும் தூய உலகத்தில் மாசுடை உலகமும் இன்மையும் வெளியா. ஆகவே மாசுடை உலகத்திலும் இறைவன் சுத்த தத்துவத்தில் தனது சக்தியால் திருமேனி கொண்டு எங்களுக்காகத்தான் இந்த சுத்த தத்துவம் அசுத்த தத்துவம் பிரதிமா என்று 3 தத்துவங்கள் இருக்குது எங்களுக்காகத்தான். அங்க உள்ளதை தான் இப்ப சொல்றேன். அதாவது தூய உலகத்திலும் மாசுட உலகத்திலும் இறைவன் சுத்த தத்துவத்தில் தனது சக்தியால் திருமேனி மேல விளங்காட்டி உங்களுக்கு பரவாயில்லை, இதுல இருந்து உங்களுக்கு விளங்கினா சரி. சுத்த தத்துவத்தில் அதாவது இந்த சிவ தத்துவத்தில் தனது சக்தியால் திருமேனி கொண்டு நிற்பானாதலின் மாசுட உலகத்தின் பரமசிவனை காணுதலும் அவனை அணுகி நிற்றலும் கூடாது என்பதில்லை. இஞ்சையும் அவனை காணலாம், உபநாயன்மார்கள் கண்டிருக்கணும். அதனால் 63 நாயன்மாருக்கும் ஆளுடைய அடியர்க்கும் வெளி நின்று அருளியவன் பரமசிவனே அன்றி உருத்திரர் அல்ல. அவர்தான் பரமசிவன் தான், அதாவது சீகண்ட பரமசிவன் தான் வந்தவர். அவரெல்லாம் பெற்றது தூய உலக பேரன்று மாசுட உலக பேரன்று என்பது நன்கு துணியப்படும். இன்னும் இதனாலே உலக பெருநலத்தின் பொருட்டு இறைவன் நிகழ்த்திய வேகம் போகம் ஜோகம் என்னும் முத்திர வேக, அதாவது வேக வடிவு போக வடிவு ஜோக வடிவு எங்க நிற்குது? சுத்த தத்துவத்துல, அதாவது சிவ தத்துவத்துல அந்த மகேஸ்வர முகூர்த்தம் என்று 25 முகூர்த்தங்களில் அவர் வேகம் போகம் ஜோக வடிவா வந்து அந்த புராணங்கள்ல எங்களுக்கு சொல்லுது. 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் நாங்கள் அது படிச்சிருக்கிறோம். அவ உருத்திரனுடைய அல்ல என்பது மற்றும் ஓரொரு இடத்து ஒரு காலத்து ஒரே ஒருவர் பொருட்டு நிகழ்த்தின உருத்திரனுடைய என்பதும் தெரிந்து கொள்ளப்படும். இப்ப இதுக்கு மிஞ்சி பாடுறதை நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. கற்பபோதம் சிருட்டி வேதம் முதலிய காரணங்களால் சிவாமங்களும் பல திறப்பட கூறுமாயினும் இங்கு தெரிந்து காட்டிய இவைகளே திருமுறைக்கும் சிவாம பொருட்களை படித்தெடுத்து தெரிவிக்கிற இந்த சிவஞான சித்தியர். இப்ப இதுல இருந்து பாருங்கோ, இந்திரன் முதலியோர் அயன் மால் உருத்திரர் இவையெல்லாம் தேவர்கள், இவர்களை பற்றி விளக்கமாக அருளினீர்கள். அவ்வாறே சிவகுமாரர்களை பற்றியும் சிவகணங்களை பற்றியும். யார் சிவகுமாரர்கள்? பிள்ளையாரன் முருகனும் அவரையும் அவரோட இருக்கிற சிவ அவர் கன பேருக்கு முத்தி கொடுத்து தனக்கு சிவகணங்களை ஆக்கி வச்சுக்கிறார். அவர்களை பற்றியும் கேட்கிறார். அப்ப அதுக்குத்தான் ஆசிரியர் சொல்ல போறார். நல்லது, ஒரு ஆள் வாசியுங்க. என்னண்டு? நல்லது, அவ்வாறே செய்வோம். உலகத்தில் எவருக்கும் யாதொரு தலைமையும் இறைவனது திருவருளாலே தரப்படுவதா.
தலைமையை தரும் திருவருள் அதிகார சக்தி எனப்படும். தலைமைகள் பலவகைப்படுதலின் அதிகார சக்திகளும் பலவாக சொல்லப்படும். அவற்றுள் ஒவ்வொரிடத்து ஒவ்வொரு அதிகார சக்தி பதிந்து நின்று ஒவ்வொரு தலைமையை நடத்துகின்றது. இவ்வுண்மையை என்றும் மறவாது உணர்ந்து அத்தலைமையில் பற்றின்றி நிற்பவர் முத்தராவர். அவர்களுக்கு அத்தலைமை கிடத்தற்கு ஏதுவாய் நின்ற பிராரத்த கன்மம் உள்ளதை தாக்காது உடல் ஊழாய் கழியும். அதனால் அவர்கள் உடம்பு நீங்கிய பின்னர் இறைவனோடு இரண்டர கலத்தல் ஆகிய பரமுத்தியை அடைவர். அவ்வாறின்றி அவற்றை தாமே தம் முயற்சியால் பெற்றதாக மயங்கி அவைகளில் அழுந்துவோர் பெத்தராவர். அவர் அத்தலைமைகளுக்கு ஏதுவாய் நின்ற என்ன நளினாக்கா தேவியம்மா படியுங்கோ. அவ்வாறன்றி கர்மம் தொலைந்தவுடன் அத்தலைமையின் நீங்கி வேறொரு புறவில் செல்வர். இவ்வகையில் லயன் இந்திரன் முதலிய தேவர் பலரும் பெத்த நிலையில் உள்ளவர்கள். உருத்திரரும் வித்தியேஸ்வரரும் இடநிலையில் நிற்பவர்கள். இவர்களுக்கு மேல், அதாவது ஈஸ்வர தத்துவத்தின் மேல் தொற்றுக்கு மேல் அணு சதாசிவர் முதலாக சிவர் எனப்படுவோர் பலர் உள்ளர். அவர் அனைவரும் முத்தர், அவரமுத்தர். இம்முத்தி துறத்தவர்களுள் சிவகுமாரர் எனப்படுவோர் சிவர் என்றே கொள்ளற்பாலர். எனினும் வேரை உருத்திர சிறந்தோராக கருதுவோரும் உளர். இவ்வாறு தேவர் மொழியோருடைய உள்ள வேறுபாடு தெரிந்து கொள்க. இன்னும் அவரமுத்தர் இலியம்போகம் கொஞ்சம் மேல் எடுங்க, மேல போகணும். இலியம்போகம் நீங்கள் இந்த அவரமுத்தர் இலியம்போகம் கொஞ்சம் மேல இலியம்போகம் என்னும் இருநிலையில் நிற்றல் அன்றி அதிகார நிலையில் வாரார் என்றும் இடநிலையில் நிற்போரும் பெத்தரும் அதிகார நிலையில் நிற்பவர் என்பதும் முன்னே கூறியவற்றை நினைக்க கணம் என்பது சுற்றமாசுலன் அவ்வத்தலைவரது நிலையே அவரது கணத்தவர்களும் ஆவது என கொள்க. பொருங்கவா. இப்ப என்ன கேள்வி? இந்திரன் முதலியோர் அயன்மால் உருத்திரன் இவர்களை பற்றி விளக்கமா சொல்லிட்டீங்க. இந்திரண்டையும் அயன்மால் தேவர்கள கதைகளை வடிவா சொல்லிட்டார். இப்ப சிவகுமாரர்களை பற்றியும் சிவகணங்களை பற்றியும் சொல்லி கேட்டவர். அதுக்குத்தான் இப்ப ஆசிரியர் இந்த சிவகுமாரர்களாகிய பிள்ளையார் முருகன் அவைகள் தேவரா உருத்திரரா சிவரா என்ற ஒரு கேள்வி அங்க எல்லாருக்கும் கொண்டு வருது. அப்ப ஏனென்றா முழு முதற் கடவுள் சிவபெருமான், மற்ற எல்லாரும் தேவர்கள் என்றுதான் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த தேவர்களுக்குள்ள இந்த சிவனும் இந்த முருகனும் பிள்ளையாரும் சிவகணங்களும் அடங்குதா என்ற ஒரு கேள்வியில தான் இப்ப வருகுது. அப்ப அவர் சொல்றார், உலகத்தில எவருக்கும் யாதொரு தலைமையும் இறைவனது திருவருளாலே தரப்படுவதாகும். தலைமையை தரும் திருவருள் அதிகார சக்தி. எது? அதிகார சக்தி. அவதான் எல்லாம் செய்வா. தலைமைகள் பல்வகைப்படுத்தலின் அதிகார சக்திகளும் பலவாக சொல்லப்படும். தலைமைகள் நிறைய இருக்குது, எங்களுக்கு தெரியும். அதுபோல அதிகாரமும் நிறைய சக்திகள் இருக்குதான். அவற்றுள் ஒவ்வொருவரிடத்து ஒவ்வொரு அதிகார சக்தி பதிந்து நின்று ஒவ்வொரு தலைமையை நடத்துகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகார சக்தியை கொடுத்து அவைகளுக்கு ஒவ்வொரு தலைமையை கொடுக்குற. இவ்வுண்மையை என்றும் மறவாது உணர்ந்து அத்தலைமை பற்றின்று நிற்பவர் முத்தரா. நம்ம முத்தராவர் என்ன செய்வினம்? தங்களுக்கு தலைமை கிடைச்சுட்டு செருக்கடையாமல் அதில பற்றி நின்று அவைகளுக்கு எண்ணத்துல இந்த தலைமை பற்றி வைக்க ஆயினம். இறைவன் கொடுத்திருக்கிறார், ஆனா அவை அந்த பற்ற பெருசா நினைக்க மாட்டினோம். அவை அந்த பற்ற நினைக்காமல் சிவன் தான் முழு முதல் கடவுள் என்று சிவத்தோட தோன்றி நிற்பினான். அவதான முத்தர். அவருக்கு தலைமை கிடத்தற்கு ஏதுவாய் நின்ற பிறார் அவைக்கு அந்த என்ன அந்த அவைக்கு முற்பிறவியில செய்த இறப்பில் தவன் செய்தபடியா தான் இப்ப அவைக்கு அந்த தவங்கிட அந்த தலைமை கிடைச்சிருக்குது. அத்தலைமை கிடத்துக்கு ஏதுவாய் நின்ற பிராரத்த கன்மம்
உள்ளதை தாக்காது. அவைக்கு உடல் ஊழா கழியும். அப்ப அவை ஒரு பிராரத்த கண்மத்தை கொண்டுதான் வந்தவ. அப்புறம் இறப்பில் தவன் செய்தவ இந்த விட உலகத்துல வந்தவ பிறக்கும் போது அவைக்கு அங்க எஞ்சி நின்ற ஆணவத்தையும் அவரெல்லாம் தீட்சி அளிச்செல்லாம் திருப்பியும் வரைகளையும் தீட்சி அளிப்பார். அப்ப அதானே அருணந்தி சுவாச்சாரியாருக்கு, திருஞான சம்பந்தருக்கு, மெய்கண்டாருக்கு எல்லாருக்குமே தீட்சை கிடைச்சது அவன் குருவாட. அப்ப கழிச்சு போட்டு என்ன செய்வார், அது அவையின் உள்ளத்தை தாக்காது. அவைக்கு கொண்டு வந்த அந்த பிராரத்துவ கண்மம் அவைய தாக்காது. அது எப்படி செய்யும்? சிவ சிந்தனை, சிவனை சிந்திக்க 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 அங்க அவைகளுக்கு அந்த கண்மம் ஏற்படாது, திருப்பி ஆகாமியம் ஏறாது. ஏன்? அவ சிவனை சிந்திக்கணும், சிவனை போற்றினம், சிவனுக்கு தேவார புராணங்களை படிச்சு கொண்டிருக்கணும், அவற்றை நினைவிலேயே இருக்கிறபடியா அவை அங்க கண்மம் ஒன்றையும் செய்யல. உலக போகத்துக்கு திரும்பி வாரத்துக்குரிய கண்மம் ஒன்றையும் அவை ஒன்று உலக போகத்துக்கு ஒன்றுக்கும் ஆசைப்படாயினம், தனியே சிவனையே சிந்திச்சிருப்பேன். அதுதான் அந்த உடல் ஊழாய் கழியும். அதனால் அவர்கள் உடம்பு நீங்கிய பின்னர் இறைவனோடு இரண்டரை கலத்தலாய பரமுத்தியை அடைவர். இந்த அவைகள் இந்த மெய்கண்டாரண்டான சம்பந்தரண்டான இந்த நின்று அவைகள் இந்த உடம்பை விட்டு போகும்போது அவ பரமுத்தியை அடைஞ்சிடுவின. அவ்வாறன்றி அவற்றை தாமே தம் முயற்சியால் பெற்றதாக மயங்கி தக்கன் போன்றவர்கள், ராவணன் போன்றவர்கள், அவைகளுக்கு என்ன, தாங்கள் தான் இதற்கு இப்போ நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நாங்கள் வேறு ஒன்றுக்குள்ளையும் போறையில் இதைத்தான் படிக்கிறோம், எங்களுக்கு திருவருள் கிடைக்குது, நாங்கள் அடுத்த பிறப்பில் நல்ல இதாக படிக்க போனோம், எங்களுக்கு இல்லையே அந்த எண்ணம் வளர்ந்தோன்று இருக்குது. அப்படி நாங்கள் தான் இதை பெற்ற நாங்கள் என்று நாங்கள் மயங்குறோம். அதை விட்டுட்டு இறைவன் தான் எங்களை செயற்படுத்துகிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி உண்டு. அப்போ அவ்வாறின்றி அவற்றை தாமே தம் முயற்சியால் பெற்றதாக மயங்கி அவைகளில் அழுந்துவோர் பெத்தராவர். அப்ப தக்கனண்டான ராவணனண்டான இப்படியான ஆட்கள்கள் இந்த தேர்காவனத்து முனிவரண்டான எல்லாரும் சிவபெருமான கஜமுகாசுரன், சலந்தரன் அப்படியானவர்கள் உதாரணத்துக்கு காட்டுறேன். அப்ப அப்படியானவர்கள் என்ன செய்யணும், தாங்கள் தான் எல்லாத்தையும் செய்கிறோம், தாங்கள் தான் என்ன செய்கிறோம் என்று சொல்லி அதிலேயே மயங்க, தங்களுக்கு அந்த பதவி கிடைச்சோன்னு அந்த அதிலேயே மயங்கி நிக்கணும், இறைவனை மறந்து அவைக்கு செருக்கு. அப்ப அவையில பெத்தரண்டு தான் சொல்றேன். பெத்தரண்டார் இல்ல, பெத்தரண்டா இப்ப சும்மா அவைய விட்டுட்டு சும்மா சொல்லுங்க. பெத்தரண்டா உங்களுக்கு பற்றி தாங்கள் பெருமையா நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். நாங்கள் பெத்தர் மும்மல கட்டோடையும் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த சகல நிலையில இருக்கிற இந்த ஆன்மாக்கள் நாங்கள் பெத்தர். அப்ப அந்த பெத்தர், அப்ப அவியல் அப்படியானவர்கள் பெத்தர். அவர் அத்தலைமைக்கு ஏதுவாய் நின்ற பிராரத்த கண்மம். இப்ப அவியலுக்கும் ஒவ்வொரு தலைமை கொடுத்திருக்குத்தானே. இப்போ உதாரணமா இந்திரன், பிரமா, விஷ்ணு அவியலுக்கு இந்த தலைமை பதவியை கொடுத்திருக்குது. உருத்திரன் அவியலுக்கு. அவியல் பெத்தர், அவியல் ஒரு ஆன்மாக்கள். அவர் அத்தலைமைகளுக்கு ஏதுவாய் நின்ற பிராரத்த கண்மன் தொலைந்தவுடன் அத்தலைமை நீங்கி வேறொரு பிறவி செல்வர். இப்ப தேவர்களாயிருக்கினா, ஆனா அவைகளுக்கு அந்த பிராரத்த கண்மம் அவைக்கு எவ்வளவு காலம், எவ்வளவு அந்த நியதிக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி உட்பட்டு தேவர் லோகத்துல இருந்து வாழ்ந்து போட்டு அவ திரும்பியும் அவைய உடலை விட்டுட்டு திரும்பியும் என்ன செய்வினம், அவ திரும்பியும் இந்த உலகத்துல பிறக்க போயினம். அப்ப இவ்வகையில் மாலை இந்திரன் முதலிய தேவர் பலரும் பெத்த நிலையில் உள்ளவர்கள். உருத்திரரும் வித்யேஸ்வரும் இடநிலையில் நிற்பவர்கள். இவர்களுக்கு மேல், அதாவது ஈஸ்வர தத்துவத்துக்கு மேல், இப்ப சிவதத்துவத்துல நாதம், பிந்து, சதாக்கியம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தையனையுங்கோ. அதுல ஈஸ்வர தத்துவம் ஒன்று இருக்குது, அது சுத்த வித்தைக்கு மேல, சதாக்கியத்துக்கு கீழே. அப்ப அந்த இடநிலையில் நிற்பவர்கள், அதாவது ஈஸ்வர தத்துவத்துக்கு மேல் அணுசதா சிவர் முதலாக சிவர் எனப்படுவோர் பலர் உள்ள. இப்ப அணுசதா சிவர்ல 10 சிவர்கள் இருக்கிறான்னு நாங்க படிச்சோம். 10 அந்த சதாக்கிய தத்துவத்துக்கு அணுசதா சிவர்கள் என்று 10 பேர். அவையத்தான் சிவர் என்று சொல்றது. அவர் அனைவரும் முத்தர். எது? அபர முத்தர். அந்த அணு சதாசிவர் சதாக்கியத்திலையும் அங்க மகேஸ்வர தத்துவத்தில இருக்கிறவையும் முத்தர். அவ அபரமுத்தர். நாங்கள் பல தடவை படிச்சிட்டோம். அவையில் அபரம். இம்முத்திரத்தவர்களுள்
சிவகுமாரர் எனப்படுவோர் சிவர் என்ற கொள்ளைப்பாளர். அப்ப அங்க சிவர் சதாக்கியத்தில் அனுசதா சிவர் சிவர்கள் என்று சொல்றது உண்மை விளக்கத்துல படிச்ச நாங்கள் சிவர்கள் 10 பேர், உருத்திரர்கள் 18 பேர் என்று படிச்ச நாங்கள். சிவர்கள் 10 பேருக்கும் உருத்திரர்கள் 18 பேருக்கும் 28 ஆகமங்களையும் போதிச்சவர் சுயரும். அப்ப சிவகுமாரர் என போடுவோர் சிவகுமாரர் என்றா பிள்ளையாரும் முருகன் என்று கொள்ள. எனினும் இவரை உருத்திரரிற் சிறந்தோராக கருதுவோர் முலர். இப்ப சில பேரா இவியல இந்த உருத்திரர் எங்க உருத்திரர் இருக்கிறார், அதாவது சுத்த வித்தையில தான் உருத்திரர் சிறந்ததாக கருதுவோர். இவ்வாறு தேவர் முதலியோருடைய உள்ள வேறுபாடு அவைக்குள்ள இப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு உடனே இது விளங்காது, அடிக்கடி படிக்க தான் விளங்கும், மெல்ல மெல்லமா அது விளங்கும். இன்னும் அபரமுத்தர் இலயம் போகம் என்னும் இருநிலையில் நிற்றலன்றி அதிகார நிலையில் வேறார் என்றும். சில பேர் அப்படி சொல்லினமா என்ன, இந்த இலயம் போகம் அதிகாரம் என்று 3 இருக்குது. அதாவது நாதமும் பிந்துவும் இலயம், சதாக்கியம் போகம், மற்றது ஈஸ்வரமும் சுத்த வித்தையும் அதிகாரம். இவியல அபரமுத்தர் என்று தானே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அவையின் விஞ்ஞானகலராக இருந்து தீவிர சக்தி நிவாதம் அடைந்தவர்கள் இந்த அபரமுத்தர்களாக சதாக்கியத்திலையும் ஈஸ்வரத்திலையும் சுத்த வித்தையிலையும் இருக்கணும். இது திருப்பி ஒவ்வொரு நாளும் சொல்றேன், இது எடுங்கோ மெனதுக்குள்ள. அப்ப அவையல் அதிகார நிலையில், அப்ப இருநிலையில் அதிகார நிலையில் வேறாருன்னு இடையில் நிற்போர் என்று சில பேர் சொல்லினமா. அப்ப பெத்தரும் அதிகார நிலையில் நிற்பவர் என்பதும் முன்னே கூறியவற்றை நினைக்க. கணம் என்பது சுற்றமாகலின், கணம் பூதகணங்கள் யாரென்று கேட்டவர். கணமண்டா அவரோட சுத்தி நிற்கிறவர். சுற்றமாகலின் அத்தலைவரது நிலையே அவரது கணத்தவர்களுக்கும் இந்த இந்த தலைவர் லயம் போகம் என்னும் இடையில் நிற்றல் அன்றி அதிகார நிலையில் நிற்கிற இடநிலை நிற்போரும் பெத்தரும் அதிகார நிலையில் நிற்பவர் என்பது முன்னே கூறியவற்றை நினைக்க. பெத்தரும் இருக்கின மிஞ்ச இந்திரன் மால் அயன் அவியல பெத்தர் என்று சொல்றார். இஞ்ச அனுசதா சிவர்கள் உருத்திரர்கள் மகேஸ்வரர்ல நிற்கிறவ சுத்த வித்தையில நிற்கிறவைய அபரமுத்தர் என்று சொல்றார். அப்ப அத்தலைவர் அவைகளுக்கும் இந்த கணத்தவரும் உண்டு என்றுதான் அவர் சொல்றார். கணங்களை நிற்கிறவையும் அபரமுத்தர்கள் என்றுதான் சொல்றார். இப்ப இதை வாசிங்க, அடுத்தது விளங்கும். வாசிங்க. அவ்வாறாயின் அவ்வேறுபாடுகள் வெற்றி அறியப்படும். அம்முத்திரத்தவர்களது நிலைகளை அவ்வாறின்றி மாற்றி கூறினால் என்னை, அதாவது தேவர்களை முத்தர் என்றும் சிவர்களை பெத்தர் என்றும் இவ்வாறு கூறினால் என்ன? பெத்த நிலையில் உள்ளோருக்கு பிறப்பு நீங்காது என்பதும் முத்தி நிலையில் உள்ளோருக்கு பிறப்பு இல்லை என்பதும் மாலயன் முதலிய தேவர்களுக்கு பிறப்பு நீங்கிற்றது அது என்பதும் அனைவருக்கும் உடன்பாடாதலின் அங்கனம் மாற்றி கூறல் பொருந்தாமையை அறிவாயாக. இதனாலே இடைநிலையில் நிற்கும் உருத்திரருக்கு பிறப்பு சிறுபான்மை மேல கொஞ்சம் சிறுபான்மை நிகழும் என்பதும் உணர்ந்து கொள்ளப்படும். அதற்கு ஆலால சுந்தரருக்கும் அனித்திகை கமலினி என்பவர்களுக்கும் பிறப்பு நிகழ்ந்தமை போல்வனவே சான்றாகும். முருகக்கடவுள் உருத்திரசன்மராய் வந்தமை கூறும் ஒருபலராறு பற்றியே கடவுளை உருத்திரராக கருதுவோரும் உளர் என்றோம். விநாயகக் கடவுளையும் உருத்திரராக கருதுவோர் உளர். ஆயினும் அவர் பிறப்பெய்தினமை எங்கும் கேட்கப்படவில்லை. ஆகவே அவரே சிவர் அபரமுத்தர் என்றாலே பொருந்தும். சுப்ரவேத ஆகமத்தை கேட்டவர்களும் விநாயகர் ஒருவர் என்றும் அவர் சிலர் என்றும் சிவர் என்றும் விநாயகர் ஒருவரை அவர் சிவர் என்றும் கூறப்படவில்லை. நினைவு கூறுக. இனி ஞான சம்பந்த முருகக்கடவுளை எனினும் முருகக்கடவுள் உருத்திரர் என்பதாகும். முருகக்கடவுளை சிவர் எனினும் ஞான சம்பந்தர் உருத்திரர்களுள் ஒருவரது அவதாரத்தினர் ஆவர். இங்கன மிருதுரங் கொள்கைகள் இருத்தல் பற்றியே சேக்கிழார் சம்பந்தரை அதோட இதை விளங்கி போட்டு போனா தான் உங்களை விளங்கும். இப்ப அவ்வாறாயின் சிவகுமாரர்களும் கணங்களும் என்னென்று தான் இப்ப கேட்டதுக்கு தான் மறுமொழி போய்கொண்டிருக்குது. அவர் சொன்னவர் அது சொன்ன பிறகு மாணவன் ஒரு கேள்வி கேட்கிறார்.
அவ்வாறாயின் அவ்வேறுபாடுகள் எவை பற்றி அறியப்படும்? அம்முத்திரத்தவர்களது நிலைகளை இவ்வாறன்றி மாற்றி கூறினல் என்னை அகதாவது தேவர்களை முத்தர் என்றும் சிவர்களை பித்தர் என்றும் இவ்வாறு கூறினால் என்னை என்று கேட்கிறார். சிவர்களை பெத்தர் என்றும், அதாவது பெத்தர் என்ற ஆன்மாக்கள் என்றும், இந்த தேவர்களை முக்தர் அவையல் முத்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் என்றும் கொண்டால் என்னன்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றார், பெத்த நிலையில் உள்ளோருக்கு பிறப்பு நீங்காது. எது பெத்த நிலையில் அவியல் ஒரு தங்கட அதிகாரம் அங்க தலைமை பதவி தங்களுக்கு கிடைச்சோன்னு அவ செருக்குட்டு போய் நிக்கணும், ஆணவம் மேலிட்டு போய் நிக்கணும். அப்ப அவியலைத்தான் பெத்த நிலையில் உள்ள தேவர் என்று சொல்லினோம். அவியலுக்கு பிறப்பு அவ மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து நல்ல சிவபுண்ணியத்தால தேவர் பதவியை அடைஞ்சோண்டு இருப்பினான். இப்ப இந்த உலகத்துல இருக்கணும் சில பேர் நிறைய தொண்டுகள் கோயில்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்து கோயில் ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டி இருப்பினும் அவ செய்கிறது சிவபுண்ணியம். அவைகளுக்கு இந்த தேவர் பதவி தேவர் சிவலோகத்தில், அதாவது இந்த சொர்க்கலோகத்துல போய் வாழ்ந்தாலும் அவ திருப்பி பிறப்பின, அவைக்கு பிறப்பு நீங்காது. அப்ப நிலையில் உள்ளோருக்கு பிறப்பில்லை, முத்தருக்கு பிறப்பில்லை. அவ முத்தர் தான். அவ இந்த உடலோட இந்த முத்தி நிலையில இருந்தாலும் ஞான சம்பந்தர் மேகண்டார போல அவ உடல் நீங்காமல் இங்க இருந்து இந்த உலகத்துக்கு இந்த ஆன்மாக்களுக்கு நல்லதை செய்து கொண்டு இருந்தாலும் அவையல் பிறப்பில்லை. அவைகளுக்கு இந்த உடலை விட்டாலும் அவ பிறக்க மாட்டினான். அப்ப மாலையன் முதலிய தேவருக்கு பிறப்பு நீங்கின்றது. இப்போ இப்படியான தேவர்களுக்கு அவைகளுக்கு அந்த செருக்கு, அவை செருக்கிருந்தபடியாத்தானே திருமாலும் மயனும் சிவருமான் எங்களிலும் பார்க்க ஒரு ஆள் மேலே உண்டு இருக்குது யாரண்டு தேடி போவோம் உண்டு தங்கட முயற்சியால தேடி, அதுவே ஒரு செருக்கு ஆணவம். அங்க என்னத்துக்கு அந்த கதையை சொல்றாண்டு அவன் செருக்குக்கு தான் அந்த கதையை சொல்றது. அப்ப பிறப்பு நீங்க என்பது அனைவருக்கும் உடன்பாடாதலின் அங்கனம் மாற்றி கூறுதல் பொருந்தாமையார் அப்படி மாற்றி சொல்லாதவங்க. அவற்ற கேள்வி என்ன? தேவர்களை முத்தரண்டும் சிவர்களை பெத்த வேண்டும் சொல்லலாம் ஒன்று கேட்கறதுக்கு அவர் நல்ல விளக்கம் கொடுக்கிறார். அப்படி நீ மாற்றி சொல்ல முடியாது. இதனானே இடைநிலையில் நிற்கும் உருத்திரர்களுக்கு பிறப்பு சிறுபான்மை நிகழும் என்பதும் உணர்ந்து கொள்ளப்படும். இடைநிலையில நிற்கிற உருத்திரர் இருக்கணுமல்லோ, அணுசதா சிவர்கள், அதுல 10 பேர் சிவர்கள் இருக்கணும், சுத்த வித்தையில உருத்திரர்கள் இருக்கணுமல்லோ, அவியலுக்கு சிறுபான்மை கொஞ்சம், அதாவது பிறப்பு கொஞ்சம் நடந்தாலும் அதற்கு நாங்கள் நல்ல உதாரணம் இந்த சுந்தரர், அனிந்திதை, கமலினி அவ போய் கைலாசத்துல இருந்துட்டு அவ செய்த ஒரு சின்ன பிள்ளையால 3 பேரும் இந்த உலகத்துல பிறக்கினோம். ஆனால் அவைகளின் இது திருமால் இந்திரன் பிரமாவை போல இல்லை. அவ இடனில் அவ கொஞ்சம் மேல நிக்கணும், மேல் லெவல்ல நிக்கணும். அப்ப அதுதான் முருகக்கடவுள் உருத்திர சன்மராய் வந்தமை. எங்க உருத்திர சன்மரா முருகப்பெருமான் இந்த கதையில வந்தவர் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். முருகப்பெருமான் உருத்திர சன்மராய் எங்க பிறந்தவர்? பல தடவை படிச்சுட்டான். யார் நிக்கிறீங்க இதுல? ராணியக்கா தனா இல்லையோ? தனாண்டா அப்ப உடனே சொல்லும். உருத்திர சன்மராய் எங்க முருகப்பெருமான் பிறந்தவர்? ஒரு தரம் இல்லையோ? நளினாக்கா, ராணியக்கா எங்க உருத்திர சன்மரா திருவிளையாட புராணல்ல திருப்பி 3-4 தரம் படிச்சாச்சு. ஒரு முறை சிவபெருமான் உமாதேவியாருக்கு ஆகமங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது அவ அதை காது கொடுத்து கேட்க இல்லை. அப்ப சிவபெருமானுக்கு என்ன செய்தவர்? கோபம் வந்துட்டது. என்ன செய்தார்? நீ போய் ஒரு மீனவ பெண்ணா இந்த குற்றத்துக்கண்டு. அப்ப அவ உடனே தன் பிள்ளைய உணர்ந்து மன்னிப்பு கேட்க அவர் சொல்லுவார், நான் தகுந்த நேரம் உன்னை கல்யாணம் செய்வேன். அப்ப இதை கேட்டு அவ அப்படி பிறக்க பண்ணின உடனே முருகனும் பிள்ளையாரும் அங்க வரியினம் கைலாயத்துக்கு. வேற நந்தி தேவர் உள்ளுக்கு விட மாட்டேன்ட்டார். என்ன இவியல் உள்ளுக்கு போய்
2 பேரும் வற்புறுத்தி உள்ளுக்கு போய் இந்த ஆகமங்களால தானே அம்மாவுக்கு இப்படி மீனவ பெண்ணா பிறக்க சாபமிட்டவர் ரெண்டுட்டு இந்த ஆகமங்கள் எல்லாத்தையும் தூக்கி கடலுக்குள்ள எறிஞ்சு போட்டார். அப்போ எறிஞ்ச உடனே இந்த சிவபெருமான் வந்து முருகனை ஊமை பையனாக பிறக்கிறதுக்கு விட்டுட்டார். மீனவ பெண்ணாயும் அங்க பிள்ளையாருக்கு ஒன்றும் செய்யலை. அவருக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கல. முருகனைத்தான் ஊமை பையனாக உருத்திர சர்மனாக பிறக்க வச்சவர். பிறகு அந்த உருத்திர சர்மன் தான் அங்க அதாவது இந்த தமிழ் இதுல சங்ககால இலக்கியத்துல நக்கீரர் பாணபத்திரர் என்னுமொராள், நக்கீரர் பாணபத்திரர் கபிலர் 3 பேருந்தான் இசையில வெல்லவர்கள். இசை அவைண்ட தமிழ் புலமையில 3 பேரும் அங்க வெல்லவர்கள். அங்க தமிழ் சங்கத்துல 49 50 பேர் இருந்தவ. அந்த கடை சங்கமத்துல அவியல் சொல்லினம் என்னண்டா சிறந்த புலவர் 3 பேர்லையும் சிறந்த புலவர் என்று யாரை தெரிவு செய்ய வேணும், யார் தெரிவு செய்ய சொன்னா அவியலுக்கு அங்க 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 ஒரு அசரீரி சொல்லும், அங்க உருத்திர சர்மன் உங்களை தெரிவு செய்வானண்டா. அப்ப அவ சொல்லினோம் அவன் கதைக்க மாட்டான், அவன் என்னண்டு தெரிவு செய்வானண்டா. அப்ப அவ சொல்லுவினம் என்ன, அவனை ஏற்ற பாடலுக்கு அவன் கண்ணீர் வருகுதோ, ஏற்ற பாடலுக்கு அவன் உள்ளம் உருகுறானோ அவதான் முதல். அந்த அடிப்படையில நக்கீரர் கபிலர் பாணபத்திரர் ரெண்டு, நக்கீரர் முதல் பாணபத்திரர் அவர் 3 பேரையும் தெரிவு செய்து போட்டு அவர் கடைசியா அந்த உருத்திர சர்மன் அந்த இடத்துல இல்லை. ஆனா அங்க மேல மயில் பறந்து போனது. அப்ப அந்த அந்த கதை நெடுக இருக்குது. நாங்கள் இதுலயும் படிச்சிருக்கிறோம், பல இடத்துலையும் படிச்சிருக்கிறோம். இந்த உருத்திர சர்மர் முருகக் கடவுள் தான் உருத்திர சர்மனா பிறந்தவர். அப்ப முருகக் கடவுள் உருத்திர சன்மராய் உபசுந்தரர் வந்து இஞ்ச கமலினி நந்தினிய பூலோகத்துல கல்யாணம் முடிச்சு, அதாவது ஆரூரர் என்ற பெயரில் பிறந்து அவர் சுயர்மான எப்படி அவரை தடுத்தாட்கொண்டாரோ அது மாதிரி தான் இந்த உருத்திர முருகக் கடவுள் தான் உருத்திர சன்மராய் வந்து பிறந்தவர். அக்கடவுளை உருத்திரராக கருதுவோரும் உலர். இப்ப விளங்கிச்சுதான் என்னத்துக்கு இப்ப இந்த முருக கடவுளை இப்படி முருக கடவுளை கேட்கும். முருகன் தான் உருத்திர கடவுளை. உருத்திரர் என்றது சிறந்தது இவர்கள். ஆனா அவரும் முத்தர்கள் என்று தான் சொல்றார். அவ என்றோரும் விநாயக கடவுளையும் உருத்திரராக கருதுவோர் குலர். ஆயினும் அவர் திருப்பி பிறக்கையில் விநாயக கடவுள் முருகன் மாதிரி திருப்பி இப்படி ஒரு இதுகள் பிறக்கையில் முருகனைத்தான் திருஞான சம்பந்தரா பிறந்த வேண்டும் ஒரு கதை இருக்குது. அதுவும் நாங்கள் பல இடத்துல படிச்சிருக்கிறோம். ஆயினும் பிள்ளையார் பிறப்பு தினமே எங்கும் கேட்கப்படவில்லை. அவரை சிவர் அவரமுத்தர் என்றே பொருந்தும். பிள்ளையாரும் ஒரு சிவர், அவரும் ஒரு அவரமுத்தர். சுப்ரபேத ஆகமத்தை கேட்டவர்கள் விநாயகர் ஒருவர். இந்த சுப்ரபேத ஆகமத்தை கேட்டவர் என்றும் அவர் சிவர் என்றும் கூறப்படுதலை நினைவு கூறுறார். இனி ஞான சம்பந்தரை முருகக் கடவுளேனின் முருகக் கடவுள் உருத்திரர் என்பதாகும். அப்போ ஞான சம்பந்தரும் முருகக் கடவுளேனின் அவர் உருத்திரர் என்று சொல்லினார். அப்போ முருகக் கடவுளை சிவரனின் ஞான சம்பந்தர் உருத்திரருள் ஒருவரது அவதாரத்தினர் ஆவர். இங்கனம் இருதிற கொள்கையில் இருத்தல் பற்றிய சேர்க்கிறார். ஞான சம்பந்தருக்கு இப்ப சொல்லினோம் என்ன, அவர் தான் முருகனாயிருந்து பிறந்தவர் என்றும். ஆனால் அவர் வந்து அவரமுத்தரோ ஞான சம்பந்தர் இல்லை. அவர் கடைசிய ஞான சம்பந்தர் பிறக்கும் போது அவர் அவரமுத்தராயிருந்தவர். ஞான சம்பந்தரை அவர் முத்தி அடையும் போது அவர் முத்தி அடைஞ்சிட்டார். அவருக்கு பிறகு முத்தி கிடைச்சிருந்தார். அவரமுத்தராக இருந்து திரும்பி மீண்டும் பிறக்கும் போதுதான் அங்கே அவர் சம்பந்தம். அவர் இங்கனம் இருதிர கொள்கைத்தல் பற்றிய சேக்கிலார் ஞான சம்பந்தரை பண்டு திருவடி மறவா பான்மையோர் தமைப்பெருமர் பண்டு தவ மறை குலத்தோர் வழிபாட்டு நடித்தரு என பொது. ஓகே ராணியக்கா அப்படிங்கோ. இனி உருத்திரசன் மாறும் ஞான சம்பந்தராயும் உருத்திர சன்மராயும் ஞான சம்பந்தராயும் வந்தோர் பிறப்பில்லாத முழு முதற் கடவுளாய முருகப்பெருமானை வழிபட்டு அவரது உலகத்தை எய்திய அபர சுப்பிரமணியர்கள் என்பாரும் உலர்.
பிறப்பு இல்லாத முதற்கடவுளாகிய முருகக் கடவுள் சம்புபட்சமாகிய முருகக் கடவுள் அன்றி வேறல்லர். அவரை சுவேருமானுக்கு வேறாக கருதின் அவர் அபரமுத்தராயி சிவராவர். ஆகவே முருகப்பெருமானை சுவேருமானுக்கு வேறல்லாதவராகவோ வேறானவராகவோ கருதி வழிபட்டு அபர சுப்பிரமணியரே ஆவோர் புறப்பற்ற நிலையை அடையின் அபரமுத்தராகிய சிவரும் பிறவியுறும் நிலையில் நிற்பின் இடநிலையில் நிற்கும் உருத்திரரும் ஆதலன்றி வேறில்லை என உணர்ந்து கொள்க. இங்கனம் வைரவர் வீரபத்திரர் முதலியோரும் பிறப்பில்லாதவர்களெனின் அபரமுத்தரும் பிறப்பு உடையர் எனின் உருத்திரரும் ஆவார் என்பது தெரிந்து கொள்க. இதுல வழங்கப்படுத்தியிருக்கிறார். என்ன? உருத்திர சன்மராயும் ஞான சம்பந்தராயும் பிறந்தது முருகன் தான். அதாவது பிறப்பு இறப்பில்லாத முழுமுதற் கடவுளாகிய முருகப்பெருமானை வழிபட்டே நாங்க பிறப்பில்லாத முழுமுதற் கடவுள் அங்க முருகப்பெருமா அவர் சிவன் தான் முருகன் அவதாரம் எடுத்தவர் என்றதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரது உலகத்தை எய்திய அபர சுப்பிரமணியர் அதாவது முருகப்பெருமானை வழிபட்டு சிவபெருமான் சிவலோகத்தை அடைந்த அபர சுப்பிரமணியர்கள் என்பாரும் உலர். அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கணுமா. பிறப்பில்லாத முதற் கடவுளாகிய முருக கடவுள் சம்புபட்சம். அப்ப அவரும் சம்புபட்சத்துக்குள்ள முருக கடவுள் என்று நாங்கள் எங்க தேவாரத்துக்குள்ள படிக்கிறோமோ அங்க அது சம்புபட்சம்தான். அப்ப முருக கடவுள் அன்றி வேற இல்லை. அவரை சிவருமானுக்கு வேறாக கருத வேண்டாமா. அவர் அபரமுத்தராகிய சிவராவரார். முருக கடவுள் அபரமுத்தர் தான், ஆனா அவர் சிவர். ஆகவே அவர் சம்புபட்சத்துக்கெல்லாம் வேற. ஆகவே இப்ப இந்திரன் திருமால் பிரம்மா அணுபட்சத்துக்கு வர்றார். இவர் முருகன் சம்புபட்சத்துக்கு வர்றாரு. அதை உண்ட மனதில் எடுத்துட்டோம்னா சரி, எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குழம்பாதேங்க. முருகப்பெருமான் அவர் ஒரு அபரமுத்தர், அவர் சிவர், அவர் சம்புபட்சம். ஆகவே முருகப்பெருமானை சிவபெருமானுக்கு வேற அல்லாதவராகவோ வேறானவராகவோ கருதி வழிபட்டு அபர சுப்பிரமணியராகவோ பிறப்பற்ற நிலையடையின் அபரமுத்தராகிய சிவரும் பிறவியுறு நிலையில் இருப்பின் உருத்திரர் மாதலன்றி வேறு இல்லை. அது உங்களுக்கு விளங்கி இருக்கு. இப்ப அடுத்ததை படிங்க. இங்கனம் விரித்து காட்டியவற்றால் பதியாகிய இறைவனையும் பசுக்களாகிய உயிரினத்தவர்களையும் அவர்களது தன்னியல்பு அதாவது சொரூப லக்கணம் பற்றி பிரித்து அறிந்து கொள்வதல்லது. பொது இயல்பு அதாவது தடத்தை இலக்கணம் பற்றி அறிந்து கொள்ளுதல் அரிதாகும். பதியது தன்னியல்புள்ளும் பசுக்களது தன்னியல்புள்ளும் யாவராலும் எளிதில் அறியத்தக்கன. முறையே இயல்பாகவே பாசத்திற்படாது தூய்மையாய் நிற்றலும், இயல்பாகவே பாசத்திற்பட்டு மாசுற்று நிற்றலும், பாசம் இல்லையேல் பிறப்பு இல்லை, பாசம் உண்டேல் பிறப்புண்டு. ஆகவே எங்காயினும் எவ்வாறாயினும் மறுபிறப்பினை உருவது உயிர் என்றும் எங்கும் எவ்வாற்றினும் பிறப்பு இல்லாத கடவுள் என்றும் நன்கு உணர்தல் வேண்டும். கொஞ்சம் பாருங்க. என்ன இங்கனம் விரித்து விளக்கமையில சொல்லி இருக்குது. அதால பதியாகிய இறைவனையும் பசுக்களாகிய உயிரினத்தவையும் அவரது தன்னியல்பு. இப்ப பசுவுக்கும் உயிருக்கும் சொருபலக்கணம் இருக்குது, பசுவுக்கும் பதிக்கும் இருக்குது. சொருபலக்கணம் பற்றி பிரித்தறிந்து கொள்வதல்லது. பொது இயல்புண்டா இந்த தடத்தலக்கணம் பற்றி அறிந்து கொள்ளுதல் எளிதாகும். பதியது தன்னியல்பு, தன்னியல்புண்டா சொரூபலக்கணம். பசுக்களது தன்னியல்பு, பசுக்களின் சொரூபலக்கணம் யாவராலும் எளிதில் அறியத்தக்கன. முறையே ஏனெண்டா சொரூபலக்கணம் அது ஒரே ஒரு நிலை தானே. எப்படி அங்க சிவலோகத்துல சிவபெருமானோட அத்திவிதமாக கலந்து நிற்கிறது. ஆனா தடத்தலக்கணம் நிறைய. அது மாதிரி சிவபெருமானுக்கும் சொரூபலக்கணம் அவர் அகண்டிதன், அவர் அங்க அண்டத்துக்கும் அப்பால் உள்ளவர் என்றது எங்களுக்கு தெரியும். அது ஆனா தடத்தலக்கணத்துல சிவபெருமானுக்கு நிறைய இருக்குது, உயிர்களுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் அதுகளை வடிவா புரிஞ்சு கொள்ளணும். அதான் எளிதில் அறியத்தக்கன. பசுக்களது தன்னியல்பு எளியில் அறியத்தன. முறையே
இயல்பாகவே பாசத்துக்குட்படாது யார் சிவபெருமான் தூய்மையாய் நிற்றலும் இயல்பாகவே பாசத்துக்குட்பட்டு மாசற்று நிற்றலும் யார் உயிர்கள் அதுல ரெண்டு பிரிவா சொல்லி கொண்டு வர கவனியுங்கோ. இயல்பாகவே பாசத்துக்குட்படாது தூய்மையாய் நிற்றல் சிவபெருமான், இயல்பாகவே பாசத்துக்குட்பட்டு மாசற்று நிற்றது நாங்கள். இப்ப பாசம் இல்லையண்டா பிறப்பில்லை. அப்ப எங்களுக்கு இந்த பற்றுக்கள் இல்லையன்னா நாங்கள் திருப்பி பிறக்க மாட்டோம். பாசம் உண்டேல் இந்த பாசங்கள் இருந்தேண்டா திருப்பி திருப்பி பிறப்போம். ஆகவே எங்கனமாயினும் எவ்வாறாயினும் பிறப்பினை உயிர் உருவது உயிர் என்றும் பிறப்பை அடைவது இந்த உயிர் தான். எங்கும் எவ்வாற்றானும் பிறப்பில்லாதது கடவுள். கடவுளுக்கு பிறப்பில்லை என்றும் நன்கு உணர்தல் வேண்டும். அது வடிவா விளங்கப்படுது. இதை வேற சிவாமா படியுங்கோ. அங்கனம் அங்ஙனம் ம். பர அங்கனம் உணருங்கால் தெரியலையா? அங்ஙனம் உணருங்கால் ம், சிவபிரான் ஒருவனே பிறப்பில்லாதவன் என்பதும் ம், ஏனைய எல்லோரும் புறப்புடையரே புறப்பு ம். புறப்பு உடையரே. இல்லாத கடவுள் என்று புறப்பு ம், நம்பிட்டு எனக்கு அங்ஙனம் உணருங்கால் சிவபிரான் ஒருவனே பிறப்பில்லாதவன் என்பதும் ஏனைய ம், எல்லோரும் புறப்புடையரே என்பதும் வெளியிடை ம், மலை போல் அனைவரும் அறிய விளங்கி கிடப்பன. ம். ஆதலின் சிவபிரான் ஒருவனே கடவுள் என்பதும் ஏனையோர் பலரும் உயிரினத்தவரே என்பதும் தாமே போதும். தாமே போதரும். அதனால் சிவபிரானே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் முழு அல்லர் என முதற்கடவுளர். வரையறுத்து ம், கூறுவோர். ம், கடவுளர் அல்லர் என ம், வரையறுத்து கூறுவோர் பதிபசுக்களது பிறப்பின்மையும் அஃது உண்மையாகிய தன்னியல்பு பற்றி கூறுகின்றார். அல்லது சிவன், மால், அயன், இந்திரன் என்பன போன்ற பெயர்களும் அவர்களுக்குச் சொல்லப்படும் வடிவு தொழில்களும் ஆகிய பொதுவியல்பு பற்றியே கூறுகின்றார். அல்லர் என்பது நுண்ணுணர்வுடையோர்க்கு நன்கு விளக்குவதேயாம். ம். எனவே இங்ஙனம் பல்கோடியினராகிய தேவர், உருத்திரர்கள், சிவர்கள் முதலிய அனைவரது இயல்புகளையும் யாவர்க்கும் முதல்வனாகிய பரமசிவனது இயல்பினையும் ஐயமின்றித் தெளிக. ம். இப்ப சிவக்கூறு பற்றி கூற வந்த இவையெல்லாம் சக்தி கூறாய் நிற்கும் தேவியர் எனக்கும் பொருந்துதல் என்க. இப்ப நாங்கள் இதுல என்னத்தை விளங்கி கொள்ள வேணும் வளத்துக்குள்ளையும் என்று சொன்னா, இந்த தேவர்கள் இந்திரன், மால், அயன் போன்றவர்கள் அவர்கள் உயிர் வர்க்கம் அணுபட்சம் என்றும், இந்த சிவர்கள் உருத்திரர்கள் இவியல்கள் சம்புபட்சம் அவியல் இந்த சிவதத்துவத்துக்குள்ள தான் இருப்பினம் என்றதை நாங்கள் விளங்கி கொண்டா இந்த இதுக்குள்ள நாங்கள் கணக்க போட்டு மண்டையை போட்டு உடைக்க தேவையில்லை. அதோட நாங்கள் மற்றதுக்கு போவோம். இன்னும் ஒரு கொஞ்ச நிமிஷம் இருக்குது. கலா நிற்கிறாவோ, கலா படிக்கிறாண்டா படிங்க, படிக்காதவ யார்? மற்ற எல்லாரும் படிச்சாச்சு. மற்ற என்ன இந்த கொஞ்சம் தான் கிடக்குது. படியுங்க நீங்கள். மாணாக்கன் சிவாமா படியுங்க. மாணாக்கன் மாலயன் முதலியோருள் ஒருவரையே பிறப்பு இல்லாத பதியாக கொண்டு சேர்த்து கிடக்குது. அதுக்குள்ள ரப்பும் இருக்குதாம்மா. பிறப்பு இல்லாத பதியாக கொண்டு வழிபடின் வரும் குற்றம் யாது? அஞ்ஞனம் கொள்வோர் இது காரும் ஒருவரும் இல்லாமையின் அவ்வாறு கொள்வன. புதியனவாக தோற்றுவிக்கும் மதங்களாம் அன்றி வேறில்லை. இயல்பாகவே பாசங்கள் நீங்கி பிறப்பில்லாது நிற்கின்ற சிவபிரான் யாவர்க்கும் முழு முதற் கடவுளாய் விளங்கி எல்லா நலன்களையும் செய்து வருகின்றார் என ஆயிரம் நூல்கள் முழங்கவும் அவ்வண்ணமே அளவற்ற திருக்கோயில்களில் அவனை வழிபட்டு அளவற்றோர் அளவிறந்த நன்மைகளை எய்தி வரவும் அதனை விடுத்து நீ கூறுமாறு புதிய மதங்களை தோற்றுவிக்க வேண்டிய இன்றியமையாமை என்னை யாதென்றும் இல்லை. ஆகவே அஞ்ஞனம் புது மதங்களை தோற்றுவிப்பின் அதற்கு காரணம் கொண்டதனை
விடுதற்கு மனமில்லாமையே அன்றி வேறின்மை உணர்க. இப்ப என்ன சொல்றாருண்டா, இப்ப மாணாக்கன் கேட்கிறார், இந்த திருமாலையும் பிரமாவையும் ஒருவரையே முதலியோருள் ஒருவரையே பிறப்பிறப்பில்லாத பதியாக கொண்டு இவிய இந்த தேவர்களை நாங்கள் அவர்தான் பிறப்பிறப்பில்லாத பதியாக கொண்டு வழிபடின் வரும் அப்படி வழிபட்டா என்ன குற்றம் என்று கேட்கிறார். அதுக்கு இவர் ஆசிரியர் சொல்றார், அங்கனம் கொள்வோர் இதுகாரும் ஒருவரின் இப்படி ஒருத்தரும் இப்ப உலகாலமும் சொல்ல இல்லை, அவ்வாறு கொள்வன புதியனவாக தோற்றுவிக்கும் மதங்கள். அப்படி யாரும் சொல்லிச்சினமண்டா அது புது புது மதங்களா இருக்கும். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி பிறப்பு இறப்பில்லாது, இந்த பிறப்பு பிறப்பண்ணங்க வர்றது, நாங்கள் அங்க பிறப்பு பீனாக்குல பூனா இருக்குது, பீனாக்க ஈனாவும் இருக்குது. அப்ப பிறப்பு இறப்பில்லாதுன்னு தான் அது வாசிக்கணும். பிறப்பிறப்பில்லாதுன்னு வராது. பிறப்பு இறப்பில்லாது பிறப்பில்லாது நிற்கின்ற சிவபிரான், பிறப்பிறப்பில்லாது நிற்கின்ற சிவபிரான் யாவருக்கும் முழு முதல் கடவுளாய் விளங்கி எல்லா நிலங்களையும் செய்து வருகின்றான் என ஆயிரம் ஆயிரம் நூல்கள் முழங்கவும், எவ்வளவோ புத்தகங்கள் முழங்குது சேருமான் தான் எல்லாருக்கும் முழு முதல் கடவுளன். அவ்வண்ணமே அளவற்ற திருக்கோயில்களில் அவனை வழிபட்டு அளவற்றோர் அளவிறந்த நன்மைகளை எய்தி வரவும் அதனை விடுத்து நீ கூறுமாறு புதிய மதங்களை தோற்றுவிக்க வேண்டிய என்று அவர் என்ன கேட்டவர்? ஒரே ஒரு எழுதான் கேட்டவர், ஏன் மாலையும் பிரமாவையும் நாங்கள் முழு முதல் கடவுள் என்று வழிபட்டால் என்ன நடக்கும் என்று கேட்கத்தான் ஐயா ஆசிரியர் விளவும் சொல்றார். யாதொன்றும் இல்லை, ஆகவே அங்கனம் புது மதங்களை தோற்றுவிப்பின் அதற்கு காரணம் கொண்டதனை விடுதற்கு மனமில்லாமே அன்றி வேறின்மை உணர்க. நாங்கள் இதோட நிப்பாட்டுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.